ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களும் பெரும் கனவோடு வாழ்க்கையை கடக்கிறார்கள். அந்த கனவை சிதைக்கும் பெண் பிள்ளைகளை பற்றிய குறும்படமே இது. கனி, உங்க அப்பாவுக்கு தெரியுமா உங்க அம்மா சாராயம் விற்கிறது? எங்க அப்பாக்கு தெரியாம தாண்டி எங்க அம்மா விக்கிறாங்க. ஆமாடி, அவங்க அம்மாவுக்கு தெரியாம தான் இந்த பாக்கெட் சாராயம் எடுத்துட்டு வர்றா இவ. கம்மியா குடிங்கடி, தெரிஞ்சிட போது, வீட்டுக்கு வேற போகணும். காலேஜ்ல நம்ம சரக்கு அடிக்கிறது யாருக்காவது தெரிய போகுது ஒரு நாளைக்கு. நாம தான் காலேஜ் முடிக்க போறோம்ல, சரி விடுங்கடி. அந்த நீ அம்மா தாண்டி இங்க விக்கிறாங்க, போய் வாங்கிட்டு வா. சரிடி. கனி காலேஜ் வந்துட்டாலாமா? தெரியாதுமா. என் மகட்ட எதுவும் சொல்லிடாதம்மா, வயிற்று பழப்புக்காக அதை வித்துட்டு இருக்கேன். சரிம்மா. ஏண்டி அந்த பொண்ணுகிட்ட என்ன கொடுத்த? என்ன கொடுத்தா உனக்கு என்னடி? ஏண்டி உன் புள்ள மாதிரி இருக்கு, உன் புள்ள படிக்கிற காலேஜ்ல தானே அந்த பொண்ணும் படிக்குது. ஆமாடி, அதுக்கு என்ன இப்போ? படிக்கிற பிள்ளைங்கிட்ட போதை பொருளை விக்கிறியே, உனக்கு மனசாட்சி இல்லையா? போடி, வேலையை பார்த்துட்டு வந்துட்டா. எனக்கு பனிமலர், நான் 10th 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டி. அப்படியாடி கனி? ஆமாண்டி. எங்க அப்பா கூட நீ படிச்சு முடிச்சு என்ன ஆக போறேன்னு கேட்டாரு. நான் கலெக்டருக்குலாம் படிச்சு கிராம மக்களுக்கு உதவுவேன்லாம் சொன்னேன்டி. எங்க அப்பா தான் என்கிட்ட கேட்டாரு, நான் சிஎம் ஆகணும்னு சொன்னேன். பாரு, நான் எம்சி அடிச்சுட்டு திரியிறேன். இருந்தாலும் நான் எங்க அப்பாவை ஏமாத்துறேனோன்னு தோணுதுடி. வாடி, இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல இதெல்லாம்? பனிமலர், அந்த கடை தான் கனியரசி அம்மா கடை. கனியரசி எங்கன்னு கேட்டானா காலேஜில் இருக்கான்னு சொல்லி. வீட்டுக்கு போகணும்டி. போவோண்டி. போதை அதிகமா அடிச்சா வண்டி ஓட்ட முடியாதுடி. நான் ஹெல்ப் பண்றேன்டி. இங்க வாடி, மீனை பாரு. ஒரே தலை சுத்துதுடி. சரி வா போவோம். ஸ்கூட்டி சாவி எங்கடி, எங்க போச்சுன்னு தெரியும். நாட்டு கருப்பு சேலை, நாட்டு கருப்பு சேலை, எனக்கு 410 ரூபாய். ஏ அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல. உன் கை வீரல புடிச்சு நடந்த கால மறக்கல, அந்த கால மறக்கல. தன்னிலை அறியாது தகப்பனை கொன்றுவிட்டு போதை தெளியாது அழுது துடிக்கும் இந்த பெண்ணின் கதை போதையால் சீரழியும் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த பெண்ணின் கதை ஒரு பாடமாக அமையட்டும்.